ஜாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திசவிகாரைக்கு எதிராக நேற்று மாலை 5 மணி முதல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மற்றும் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் வெசா கொண்டாட்டங்கள் நாடாளவிய ரீதியிலே இடம்பெற்று வருவதால் தையிட்டி திசவிகாரை பகுதியிலும் போலீசார் தங்களுடைய விசேட பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்று காலை தையிட்டி போராட்ட களத்துக்கு வருகின்ற போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினுடைய கட்டளை ஒன்றை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். 25/5/8 என்று தேதியிடப்பட்ட அந்த கட்டளையின் பிரகாரம் கயந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், நடராஜ காண்டிபன், கனரட்னம் சுகாஸ், சிவஞானம் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மொத்தமாக 32 பேருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தையிட்டி திசவிகாரைக்கு வருவதற்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாக எந்த விதமான ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என்று அந்த நீதிமன்ற கட்டளை ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த நீதிமன்ற கட்டளையில் தரவுகள் சற்று பிழையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறப்பட்டிருக்கின்றது. கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று தவறாக கூறப்பட்டிருக்கின்றது. அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடப்பட வேண்டும். அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுடைய பெயரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவருடைய பெயரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். நீதிமன்றத்திடம் போலீசார் முன்வைத்த தரவுகளில் பிழைகள் இருந்திருப்பதால் இந்த கட்டளைகளிலும் கட்சிகளுடைய பெயர்கள் மாறுபட்டு காணப்படுகின்றது. இன்றைக்கு வெசாக்காண்டு நாங்கள் இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை என்ற பேரில் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த கட்டடத்துக்கு எதிராக தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய அஹிம்சை போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கின்றது. ஏனென்றால் இந்த தையட்டி வட்டாரம் உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட இந்த விஹாரையால் சட்டவிரோத விஹாரையாலே பாதிக்கப்பட்ட ஒரு உரிமையாளர் தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னத்திலே போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த தையட்டி விஹாரை சட்டபூர்வமாக்குறதுக்கு உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி அத்தியாவசியம். அது இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. அரசாங்கம் தேர்தல் காலத்தில் ஒரு அந்த 20 பிறப்பு விஹாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த விஹாரை உண்மையிலே கட்டப்பட்டிருக்கின்ற 20 பிறப்பை தவிர மற்ற எல்லா காணிகளும் முடிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்ற அந்த வகையில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் போல அந்த விஹாரைக்குரிய சட்டவிரோத தன்மையை ஏதோ ஒரு வகையில் மிச்ச காணியை விடுவிக்கிறதின் ஊடாக அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை சபை ஊடாக பெறலாம் உண்டு. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அதை கடுமையாக எதிர்ப்போம். இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கான அனைத்து காரணங்களும் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் அல்ல. ஏனென்றால் இதுக்கு தொல்பொருளோட எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இந்த காணி பரம்பரையாக தோம்பையை எடுத்து பார்த்தால் பரம்பரையாக தமிழர்களுக்கு சொந்தமான காணிகள். இதுக்கும் இந்த விஹாரைக்கும் இந்த பௌத்த மதத்துக்கும் இடையில் ஒரு தொடர்பும் கிடையாது. அதை எவராலையும் அப்படி ஒரு கருத்தை சொல்லி நிரூபிக்கவும் முடியாது. அதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே இந்த வட்டாரத்திலே வென்றிருக்கின்ற அந்த உறுப்பினர்களுடைய சொல்ல மீறி வடிகாமம் வடக்கு பிரதேச சபையும் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாது. முடிவு எடுக்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரித்தும் அவர்களிடம் கிடையாது. ஆகவே இதை அனைத்தும் ஒரு ஒரு நல்ல காரியத்துக்காக நடைபெற்றிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த வட்டாரத்தில் ஒரு உரிமையாளர் வந்திருப்பதும் உண்மையிலே இந்த போராட்டத்தையும் நீதிக்கான இந்த செயல்பாட்டையும்
பல மடங்கு பலப்படுத்துறதுக்கு அது நிச்சயமாக உதவும் என்றது தான் எங்களுடைய கருத்து. ஆகவே எங்களுடைய மக்களிடம் வந்து நாங்கள் கேட்பது, இன்றைக்கு தமிழருக்கு எதிராக நடைபெறுகின்ற சிங்கள பேரினவாதத்துடைய செயல்பாடுகளில் மிக முக்கியமான அடையாளமாக வந்து இன்றைக்கு தையட்டி இந்த சட்டவிரோத விஹாரை வந்து ஒரு ஒரு அடையாளம் பெற்றிருக்கின்றது. அதை உணர்ந்து நம்முடைய மக்கள் இந்த போராட்டத்தை முழுமையாக பலப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டு இந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொள்வோம் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நான் பொறுப்போடு கூறுகின்றேன், அவ்வகையான ஒரு கணிசமான ஒரு மக்கள் திரள்வு இந்த விஹாரைக்கு எதிராக தொடர்ச்சியாக நடைபெறுவதாக இருந்தால் இந்த விஹாரை அகற்றப்படும். அதை எவராலையும் தடுக்க முடியாது. தேர்தல் காலங்களில் அதிக அளவு கவனம் செலுத்திய அனுர அரசு தேர்தலின் பின்னர் இந்த விடயங்கள் தொடர்பில் அக்கறை இல்லாமல் செய்யப்படுது தையட்டி விஹாரைகள். தேர்தல் காலத்தில் 2 விடயங்களை சொன்னார்கள். முதலாவது விடயம் வந்து அவர்கள் அந்த 20 பரப்பு விஹாரை கட்டப்பட்டிருக்கிற 20 பரப்பை தவிர மிச்சம் எல்லாத்தையும் வந்து தாங்கள் விடுவிக்கிறதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அதுக்கு முன்பதாக வந்து அவர்கள் சொன்னார்கள், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அரசியல்வாதிகள் எல்லாரையும் கலட்டி இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உடைய விருப்பத்தை முழுமையாக வந்து தாங்கள் அதை அதுக்கு மதிப்பளித்து அவர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வோம் என்ற கருத்தை சொன்னார்கள். அது எப்படி நடக்குமெண்டா வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நாகவியார பிக்குவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த தையட்டிக்கு சட்டவிரோத விஹாரைக்குரிய பிக்குவும் இணைந்து அவர்களுடைய பேசி அவர்கள் விரும்பின ஒரு தீர்வை வழங்குவார்கள் தான் சொன்னார்கள். இதெல்லாம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள். அது யார் வென்றாலும் யார் தோத்தாலும் அரசு என்ற வகையில் அரசாங்கம் வாக்குறுதியில் கொடுத்துருக்கு. அதிலேருந்து தவறினால் அது இன்னும் ஒரு நீண்ட பட்டியல் இப்போ உருவாகுது. இந்த அரசாங்கம் எப்படி தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகின்ற என்ற ஒரு பட்டியல், நீண்ட பட்டியல் ஒன்று உருவாகி கொண்டு வருது. அதன் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்னும் ஒரு விடயமாக அதில் சேர்க்கப்படும். இராணுவத்தில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய காணிகளுக்கு விசாக் கொண்டாட்டங்கள் நடைபெறும். ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளில் வந்து விசாக் கொண்டாடுற வந்து இது தையட்டி மாதிரி நீங்கள் வேறு எந்த ஒரு சிறந்த உதாரணத்தையும் எடுக்க முடியாது. மக்கள் வீதியில், மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்டில் அனாதைகளாக இருக்கிறோம். அங்கே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரைக்குள்ளே வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் முழு பேரும் வந்து கொண்டாடினோம். இது ஒரு முடிவுக்கு வரத்தானே வேணும், முடிவுக்கு வரதானே. நாங்கள் இந்த படாரி அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு எதிராக வந்து நாங்கள் கடுமையாக வந்து போராடின ஒரு கட்டத்தில் அதில் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரும் வந்து அந்த போராட்டத்தை கலந்து கொள்ள அந்த பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே வந்து இந்த ஒரு ஹோட்டல், இந்த தல்சவன ஹோட்டல் இங்கே கேகேஸில் வந்து கட்டப்பட்டிருந்தது. இப்போ நாங்கள் வந்து அந்த கட்டுவான் சந்தி அடியில் வந்து இருந்து கொண்டு போராடி கொண்டு இருக்க ரோட்டில் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிறோம். தென்னிலங்கையில் வந்த கொஞ்சம் பேரும் அதில் இருந்தவை. ஆனால் இராணுவம் மட்டும் போய் வர இல்லை, அங்கே தெற்கில் இருந்து வந்த சிங்கள குடும்பங்களும் வந்து போயின முல்லை. அப்போ அவங்களுக்கு தெரிய வருது இது என்ன நியாயம். அந்த காணி உரிமையாளர் ரோட்டில் குந்தி கொண்டிருக்கிறோம், தெற்கில் ஒரு சம்பந்தம் இல்லாமல் வந்து சுற்றாக்கண்டு போய் அங்கே கொண்டாடுறதுக்கு போயினோம். காணிக்காரன் வந்து ரோட்டில் காணி இல்லாமல் ரோட்டில் குந்துறான். அங்கே தென்னிலங்கையில் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த மக்களோட காணியை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிற இடத்துல அந்த காணியில் போய் கொண்டாடுறதுக்கு வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளே போய் வந்து இருந்து ஜொலியாக இருக்க போயினோம்ன்ற விடயம் அவர்களுக்கு தெரிய வர அந்த இடத்துல அவர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அவர்களாகவே வந்து அந்த கருத்துராக்கத்தை செய்தவை. ஆகவே இந்த நடக்கிற அநியாயங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு கட்டாயம் வந்தே ஆகணும். நாங்கள் விதியை பற்றி நம்புகிறாக்கலண்டா அதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், கட்டாயம் நடக்கும். இன்றைய தினம் நீதிமன்ற தடை உத்தரவு பிறப்பிக்கும். அது அவங்க வளமையாக செய்கிறது தானே. நீதிமன்றத்தை போகாட்டி வந்து அவங்களுக்கு வயிற்று கலக்கும், அப்போ போய் எடுத்துப்பாங்க. நாங்கள் கணக்கில் எடுக்கிறதில்ல. நாங்கள் மிகவும் பக்குவமான ஆக்கள் தானே. பாருங்க எவ்வளோ அழகாக நாங்கள் எங்களோட போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். அவைகள் குழப்பறதுக்காக வந்து இப்படி நீதிமன்றத்துக்கு தடையில் எடுத்துக்கொண்டு வருவார்கள், போவார்கள். அது அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யட்டும்.